ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். என்னன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ல பேசிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த கிளாஸ்ல கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வேர்டு எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா லாட்டின் வேர்ட்ல இருந்து. எக்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் அவுட். டென்ஷோ அப்படிங்கிறது ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்டென்ஷன்ங்கிற வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங். இந்த எக்ஸ்டென்ஷன்ங்கிற வேர்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஒரிஜினலா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. எந்த கண்ட்ரில? யுஎஸ்ஏல. எந்த இயர்ல? 1914. அவங்க எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற டேர்முக்கான மீனிங் என்னன்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யூனிவர்சிட்டிக்கு ரெகுலரா போய் அட்டன் பண்ண முடியாதோ அவங்களுக்காக ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு பிரான்ச் தான் அவங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ராப்பரான மீனிங் என்னன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். யாரெல்லாம் ஸ்கூல்ல ரெகுலரா போய் படிக்க முடியாதவங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனா கொடுக்குறாங்களோ அதை தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷனோட இன்டெக்ரல் பார்ட். அதே மாதிரி பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டாலும் எஜுகேஷன். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் தான். யாரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா ரூரல் ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கும். அதே சமயம் யாரெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபார்மலா போய் படிக்க முடியாதவங்களுக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் போய் சேரணும் அப்படிங்கறத இதோட மெயின் ஐடியாவா இருக்கும். எக்ஸ்டென்ஷனோட பர்பஸே என்ன அப்படின்னா, இப்ப எதுக்காக ஒரு விஷயத்த நம்ம ஃபார்மருக்கு போய் சொல்லி கொடுப்போம்? பொதுவா நம்ம சொல்லி தரத அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ அந்த மாதிரி டிசரபிள் சேஞ்சஸ் எதுல வரணும்னு கேட்பாங்க. KASன்னு ஷார்ட்டா சொல்லுவோம். நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட். இந்த மூணுலயுமே அந்த சேஞ்சஸ் வந்து வரணும். நம்ம இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு அந்த டிசரபிள் சேஞ்சஸ் கொண்டு வர்றத எக்ஸ்டென்ஷனுடைய பர்பஸ் அப்படிங்கிறது. அதே சமயம் பொதுவா ஃபார்மருக்கும் ரிசர்ச் சிஸ்டமுக்கும் இன்பிட்வீன் பிரிட்ஜா இருக்கிறத எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ரிசர்ச்சருக்கு ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரிசர்ச்சரா இருக்கீங்க, ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை கொண்டு போய் ஃபார்மர்ஸ் கிட்ட கொடுத்துறீங்க. அதோட ஃபீட்பேக் எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் மூலமா தான் அந்த கன்சர்ன் ரிசர்ச்சருக்கு போய் சேரும். ஸோ இந்த நடுவில் ஒரு பிரிட்ஜிங் ஏஜென்சியை தான் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன். எஜுகேஷன் நிறைய டைப்ஸ் இருக்கும், பின்னாடி வர ஸ்லைட்ஸ்ல இருக்கும். அதுல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ்டென்ஷனுங்கிறது எந்த மெத்தட் ஆஃப் எஜுகேஷனோ இல்ல என்ன டைப் ஆஃப் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷனோட பர்பஸே பிஹேவியர்ல சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொன்னதுதான். அப்ப அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனோட பர்பஸ் என்னவா இருக்கும்? ஃபார்மர்ஸ் கிட்ட சேஞ்சஸ் கொண்டு வரணும். எப்படிப்பட்ட சேஞ்சஸா இருக்கும்னா, உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் ப்ரொடக்ஷன் மூலமாவோ ப்ரொடக்டிவிட்டி மூலமாவோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? லிங்கேஜை கிரியேட் பண்றாங்க. ரிசர்ச்சருக்கும் ஃபார்மருக்கும் நடுவில் ஒரு லிங்கேஜ் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு இருந்து இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனை கொண்டு போறது. அத பேசிக்கா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனோட இது. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுடைய ஸ்பெஷல் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். இது யாரை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த பீப்புள் எல்லாம் அக்ரிகல்ச்சர்ல வந்து என்கேஜ் ஆயிருக்காங்களோ அவங்கள வந்து சோஷியலாவோ எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாவோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது தேவைப்படுது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். மெயினா ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பீப்புளை வந்து இண்டிவிஜுவலா அவங்களை டெவலப் பண்ணும். எப்பவுமே சேஞ்ச் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ல இருந்து சொல்லுவாங்க இல்லையா, தனிப்பட்ட நபர்ல இருந்து தான் அந்த சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். இவங்க இண்டிவிஜுவல்ஸாவோ ஒரு ஃபேமிலியில இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. இதோட பேசிக் ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னா, டெஸ்டினேஷன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூரல் பீப்புளை எக்கனாமிக்கலாவோ சோஷியலாவோ கல்ச்சரலாவோ எஜுகேஷன் மூலமா அவங்களுக்கு அந்த சேஞ்சஸை கொண்டு வரணுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன அப்ஜெக்டிவ்னு கேட்கலாம். ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ்னா பொதுவான ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அடித்தளம். ஃபண்டமெண்டல் என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அடிப்படைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றதா ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ். ஜெனரல் அப்ஜெக்டிவ். ஜெனரல் அப்ஜெக்டிவ்ங்கிறது மோஸ்டா எதை டீல் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அங்க என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பண்றாங்களோ அதெல்லாமே ஜெனரல் அப்ஜெக்டிவ்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வில்லேஜ் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணணும். அந்த ஃபார்மர்ஸ்க்கோ இல்ல கன்சர்ன் ரூரல் பீப்புளுக்கோ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான தேவைகள் என்ன, ஃபெல்ட் நீட்ஸ் என்ன, அன்ஃபெல்ட் நீட்ஸ் என்னங்கிறத கிளாஸிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளாரே ஒரு லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணணும். சப்போஸ் அங்கேயே லோக்கல் லீடர் ஆல்ரெடி இருக்காங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அந்த லோக்கல் லீடர்ஸ் வேணும்னா, இப்ப நீங்க டைரக்டா சொல்றதுக்கும் நீங்க லோக்கல் லீடர்கிட்ட சொல்லி அவங்க சொல்றதுக்கும் வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ் லீடர் சொல்றதுக்கும் ஒரு மேம் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதே விஷயம் தான் இங்கேயும்.
அதே சமயம் இன்ஃபர்மேஷனை டிசமினேட் பண்றது லோக்கல் லீடர்ஸ் மூலமா டிசமினேட் பண்றோம்னா அது சீக்கிரமா போய் சேரும். அடாப்ஷன் ரேட் அங்க அதிகமா இருக்கும். அந்த இப்ப ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பேசிக் ரிசர்ச் நீங்க பண்ணிட்டு ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்றீங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஆக்சுவல் பிராக்டிசஸ்க்கு அக்செப்ட் பண்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை டெவலப் பண்ணணும். எப்பவுமே ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன்ங்கிறது அவங்களுக்கு ஏற்புடையதா இல்ல, லைக் அவங்களோட கல்ச்சருக்கோ ஏதோ எகைன்ஸ்டா வருதுங்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ அந்த பேசிக்கா ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி சொல்யூஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரிசர்ச் அதுக்கேத்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருக்க ரிசோர்சஸை வச்சே அவங்களோட ப்ராப்ளம்ஸை மேக்ஸிமம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ங்கிறது என்னன்னா டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ இது வந்து என்ன சொல்றது, ஒரு பொதுவா சொல்ற ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டோடைய ஃபுட் கிரெயின்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது ஜென்ரல் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் அப்ஜெக்டிவ். இது என்னன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றது. அதாவது ஒரு குரூப்போ இல்ல ஏதோ நீங்க ஒரு செலக்டிவ் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதைத்தான் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் இருக்கும். இப்ப இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டு இன்க்ரீஸ் த yield of PKM and tomato among the tomato growers of the rain-fed tomato growing areas of Salem district. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது பர்டிகுலர் பிளேஸ். அங்க அவங்க யார ஃபோக்கஸ் பண்றாங்க, டொமேட்டோ க்ரோ பண்றவங்களோ, அது ரெயின்ஃபெட் ரீஜன்ல ஸ்பெசிபிக்கா அந்த டொமேட்டோல ஸ்பெசிபிக்கா PKM ஒன்னோடைய ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. சோ டு த ஸ்பெசிபிக் இந்த இடத்துல இதைத்தான் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஒர்க்கிங் அப்ஜெக்டிவ். சோ பேசிக்கா ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ்க்கும் ஜெனரல் அப்ஜெக்டிவ் ஒர்க்கிங் அப்ஜெக்டிவ்க்கும் டிஃபரன்சஸா கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன பிரின்சிபல்ஸ் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹார்டன் அப்படிங்கிறவர் 1952 கீழே கொடுத்திருப்பாரு. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸியோட சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே சமயம் ஒரு சிவிலைசேஷனோட ஃபண்டமெண்டல் யூனிட் யார் அப்படின்னா ஹோம் தான். எல்லா சேஞ்சஸுமே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹோம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி யாரு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் குரூப்னு கேட்டாலும் ஃபேமிலி தான் எப்பவுமே ஹியூமன் ரேஸோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் குரூப். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பெர்மனன்ட் சிவிலைசேஷன் இருக்குன்னா அதோட ஃபவுண்டேஷன்ங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும்னா மேனுக்கும் அந்த லேண்டுக்கும் உள்ள பார்ட்னர்ஷிப்பை பொறுத்து தான் இருக்கும். இப்ப அங்க பார்ட்னர்ஷிப் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அங்க பெர்மனன்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கறதே ஸ்டார்ட் ஆகாது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் 11 பிரின்சிபல்ஸ் இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் கல்ச்சரல் டிஃபரன்ஸ். கல்ச்சரல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் இருக்காங்க, ஒரு ஃபார்மர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு நடுவுலயுமே கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்கும். எப்பவுமே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அந்த ஃபார்மருடைய கல்ச்சரை தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு டெக்னாலஜி சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறத செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லணும். நெக்ஸ்ட் கிராஸ் ரூட் பிரின்சிபல். நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே லோக்கல் குரூப்க்கு, லோக்கல் சிச்சுவேஷன், லோக்கல் ப்ராப்ளம், அதாவது ரொம்ப கிராஸ் ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றதா கிராஸ் ரூட் பிரின்சிபல். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இண்டிஜினஸ் நாலேஜ். இண்டிஜினஸ் நாலேஜ் ட்ரெடிஷனல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரேஷனா தாத்தா அப்பா அந்த மாதிரி வரிசையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த சொல்யூஷன் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் சொல்யூஷன் என்னங்கிறது அவங்க ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு அதுல இருந்தும் நம்ம புதுசா சொல்யூஷன்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீடு. நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் ஆகட்டும் ஏதாவது ஒரு டெக்னாலஜி எப்பவுமே பீப்புளோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பை டூயிங். லேர்னிங் பை டூயிங்கிற டேர்ம் யார் காயின் பண்ணாங்கன்னா ஜான் டீவே அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்த ரிசல்ட்ஸா காமிக்கும் போதும் சரி, அவங்களா செய்யும் போதும் சரி, இப்போ அவங்க ஒரு கிராப் போடுறாங்க, அவங்க வந்து ப்ராப்பரா அவங்களே கல்டிவேட் பண்ணி அவங்களோட ரிசல்ட் அந்த வெரைட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அடாப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லேர்னிங் பை டூயிங் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஃபார்மரோட பார்ட்டிசிபேஷன், யாரெல்லாம் லைக் ஃபார்மரா இருக்கலாம் அல்லது ரூரல் பீப்புளா இருக்கலாம், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரோக்ராமோட சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபேமிலி பிரின்சிபல். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் பிரைமரி யூனிட் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, லோக்கல் லீடர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு வில்லேஜ் வந்து லோக்கல் லீடர்ஸ் மூலமா கொண்டு போறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி ஈஸியா போய் சேரும். அதே சமயம் அடாப்ஷன் ரேட் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் அடாப்டபிலிட்டி. நம்ம கொண்டு வர எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் எப்பவுமே பிளெக்சிபிளாவும் அடாப்டபிளாவும் இந்த பர்டிகுலர் லோக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமுடைய கீ சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோட் இருக்கு இல்லையா, சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் தான் பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரோக்ராம் சக்சஸா இருக்கும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் எவாலுவேஷன். ஒரு ப்ரோக்ராம கண்டிப்பா எவாலுவேட் பண்ணாதான் அதோட ஃபீட்பேக் என்னென்ன ஃபீட்பேக் வச்சு தான் எவாலுவேட் பண்றோம். ஸோ இப்போ அந்த
ப்ரோக்ராமோட சக்சஸ் என்ன டிராபேக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதை ஃபர்தரா என்னெல்லாம் கேரி அவுட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். பிலாசபி ஆஃப் எக்ஸ்டென்ஷன். கெஸ்லேயும் ஹர்னியும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பேசிக்கான எக்ஸ்டென்ஷனோட பிலாசபி அப்படிங்கிறது டு டீச் பீப்புள் ஹவு டு திங்க் அண்ட் நாட் வாட் டு திங்க். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை எப்படி திங்க் பண்ண வைக்கணும், எதை திங்க் பண்ணணும், எதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சாவே நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட ஸ்கோப் என்னென்ன, எங்கெல்லாம் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அது ப்ராப்பரான எஃபிஷியன்சி கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுது. டெக்னாலஜியை ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எஃபிஷியன்சி இன் மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன். இப்ப எல்லாமே ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் லெட் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷனுக்கு மாறியாச்சு. நம்ம கிட்ட இப்ப சஃபிஷியன்டாவே ஃபுட் கெயின் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம எங்க லேக் ஆகுறோம்னா அந்த ப்ராடக்ட்டை எங்க விற்கிறோம், மார்க்கெட்டிங்ல லேக் ஆக ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கிறத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண தெரியணும், அதே சமயம் அதை டீக்ரேட் பண்ணாம கன்சர்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் போத் ஹோம் ஆகட்டும் ஃபார்ம் ஆகட்டும் ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அது எப்பவுமே ஃபேமிலி ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யூத் டெவலப்மெண்ட் இருக்கும், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் ரூரல் யூத்தை நம்ம கரெக்டா ப்ராப்பரா என்கேஜ் பண்ணி கொண்டு போனோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேமிலியோட டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்கும். ஒரு கம்யூனிட்டியாவும் சரி, ஒரு பர்டிகுலர் ரூரல் ஆவும் சரி, அந்த ரெண்டு டெவலப்மெண்ட் சேர்த்து வரணும். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் ரெண்டுமே இருக்கணும். அதே மாதிரி இம்ப்ரூவிங் பப்ளிக் அஃபேர்ஸ் ஃபார் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாவோ ஒரு அக்ரிகல்ச்சர் வைஸோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஃபேமிலியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும்போது வில்லேஜோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது அங்க வரும். நெக்ஸ்ட் எஜுகேஷன். இவ்வளவு நேரம் எக்ஸ்டென்ஷனை பத்தி பார்த்தோம். எஜுகேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, education is the protection of desirable changes in human behavior. ஒரு human behaviorல desirable changes கொண்டு வரணும். ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம்ல, எக்ஸ்டென்ஷனோட பர்பஸ் இதுல சேஞ்சஸ் கொண்டு வரணும். எது மூலமா கொண்டு வருவோம்? எஜுகேஷன் மூலமா. நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், இவங்களோடது KS நம்ம சொன்னோம்ல, நான் ஷார்ட் ஃபார்ம் நாலேஜ் அப்படிங்கிறது திங்ஸ் நோன். உங்களுக்கு எந்த விஷயம் ஆல்ரெடி தெரியுமோ அது. ஆட்டிடியூட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திங்ஸ் ஃபெல்ட். ஆட்டிடியூடுங்கிறது என்ன, உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அல்லது தாட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. ஸ்கில்ங்கிறது திங்ஸ் டன். எந்த விஷயம்லாம் நம்ம ஸ்கில் யூஸ் பண்ணி செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் கொண்டு வர்றத எஜுகேஷன். டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்ம அஃபிஷியலா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல் டைமா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு குரோனாலஜிக்கலா கிரேட் ஆகி ஒரு ப்ராப்பரான ஹைராரிக்கலா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ ஆகும். அதை தான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ பிரைமரி டு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வரைக்கும் இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஸ்கூல், காலேஜ், இதெல்லாமே ஃபார்மல் எஜுகேஷன்ல வர்றது தான். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன். எந்த எஜுகேஷன் லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். இங்க இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட லைஃப்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களோட டெய்லி எக்ஸ்போஷர்ஸ்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கிறோம்ல, ஹேபிட்ஸ் ஆகட்டும், அல்லது இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதோ அல்லது என்வாயன்மெண்ட் ஆஃப் த ஹோம், நீங்க உங்களோட லைஃப்ல டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிற எல்லா விஷயமுமே இன்ஃபார்மல் எஜுகேஷன் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிறது எந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் தான். இதுவும் ஆர்கனைஸ்டா இருக்கும், ஆனா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இதுக்கும் ஃபார்மலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அவுட் சைட் த ஃப்ரேம் ஒர்க், அதாவது நான் சுத்தி 4 வாளுக்குள்ள இல்லாம வெளியே போய் பண்றதுதான். இது எப்பவுமே லேர்னர் ஓரியன்டா இருக்கும். உள்ளார நிறைய சப் குரூப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருப்பாங்க. அடல்ட்ஸா இருக்கலாம், சில்ட்ரன், யார் வேணுமோ அவங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி வர்றதுதான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மல்னு சொல்றது எல்லாமே நீங்க ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிறோ எல்லாமே தான் ஃபார்மல்ல வருது. நான் ஃபார்மல்ங்கிறது ஒரு ஃபார்மர் கிட்ட நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, ஃபார்மர்ஸ்க்கு வெளியே போய் சொல்லி தர்றது. இப்போ இதோட டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும், டீச்சர் அப்படிங்கிறவங்க இப்போ ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தியரி கிளாஸ் நடக்கும், அப்புறம் ப்ராக்டிக்கல்ல முடியும். இங்க ஸ்ட்ரைட்டாவே ப்ராக்டிக்கல் தான் ஃபர்ஸ்ட் போறதே. ஒரு ஃபார்மரை கூப்பிட்டு இதுன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா தியரி நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதான் டிசீஸ், இதான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு போயிடும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட்ஸை படிக்கிறவங்க, அங்க ப்ராப்ளம்ஸை பாக்குறாங்க.
இங்க கரிக்குலம்ங்கிறது ஃபிக்ஸ்டு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா இந்த சிலபஸ் படிக்கணும், பிஎஸ்சி அக்ரினா இந்த சிலபஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடியது. ஆனா நான் ஃபார்மலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கரிக்குலமோ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. அந்த நீடுக்கு ஏத்த மாதிரி, அந்த ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இங்க அத்தாரிட்டிங்கிறது முழுக்க முழுக்க டீச்சர்ஸ் கிட்ட. ஜஸ்ட் இது கிட்டத்தட்ட ஒன் வே மாதிரி, டீச்சர் மட்டும் தான் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணா கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா இங்க வந்து எப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கும் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இங்க கிளாஸ் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கக்கூடியது. இங்க பார்ட்டிசிபேஷனுங்கிறது வாலண்டியர் தான். இங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இங்க ஜஸ்ட் அத்தாரிட்டிங்கிறது எல்லாமே டீச்சர் கிட்ட இருக்கும். ஆனா நான் ஃபார்மல் என்ன ஆகும்னா டீச்சரும் டீச் பண்ணுவாங்க, அதே சமயம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டீச்சிங் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்டர் மூலமாவோ இல்ல டீச்சர் மூலமா மட்டும்தான் போகும். இங்க வந்து நம்ம லோக்கல் லீடர்ஸ் மூலமாவும் கன்வே பண்ணலாம். இங்க மெயின்லி ஃபார்மல்ல பொறுத்த வரைக்கும் டீச்சிங் அப்படிங்கிறது வெர்டிகலா மட்டும்தான் நடக்கும். அதே நான் ஃபார்மல்ல வந்து ஹரிசாண்டலா இருக்கும். ஃபார்மல் எஜுகேஷன்ல ஹோமோஜினியஸ் ஆடியன்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா மோஸ்டா எல்லாருமே ஒரே ஏஜ் ஆஃப் குரூப் ஆஃப் தான் இருப்பாங்க. ஆனா ஃபார்மர்ஸ் கிட்டங்கிறது வரும்போது ஹெட்ரோஜினியஸ் ஆடியன்ஸ் தான். ஏஜ் குரூப்ல இருந்து ஜெண்டர் எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும். இங்க வந்து ப்ரீ பிளான்டாவும் டிசைடட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பக்காவா வச்சிருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா லைக் நீட் பேஸ்ட் மூலமாவோ அந்த பீப்புளோட டிசைருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது மோர் ஆஃப் ஆல் தியரிட்டிக்கலா இருக்கக்கூடியது. இங்க வந்து மோஸ்டா பிராக்டிக்கலாவும் அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு இமிடியேட் சொல்யூஷன்ஸை வந்து கிரியேட் பண்ற மாதிரியும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ். இதை ஸ்டார்டா என்ன சொல்லுவாங்கன்னா சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. SOTERங்கிறது Sங்கிறது சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ், O அப்ஜெக்டிவ்ஸ், T டீச்சிங், E அப்படிங்கிறது எவாலுவேஷன், Rங்கிறது ரீகன்சிடரேஷன். ஸோ அந்த சிச்சுவேஷனுங்கிறது எதை குறிக்குதுன்னா வாட் இஸ் நவ், இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சொல்யூஷன்ங்கிறது வாட் ஷுட் பி, இப்படி இருக்க விஷயத்த எப்படி மாத்தணுங்கிறது. டீச்சிங் என்ன விஷயம் எப்படி டீச் பண்ணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும், பிளான் ஆஃப் ஒர்க் இருக்கணும். எவாலுவேஷனுங்கிறது வாட் ஹாஸ் பீன் த ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை எவாலுவேட் பண்ணணும். ரீகன்சிடரேஷன்ங்கிறது பேஸ்ட் ஆன் எவாலுவேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்னா இங்க டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. அனலைசிஸ் ஆஃப் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது எதெல்லாம் நீங்க அனலைசிஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க யாரு பீப்புள், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட எஜுகேஷன் நீட்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அவங்களோட பிசிக்கல் சிச்சுவேஷன், அங்க என்ன மாதிரியான ஃபார்ம் பண்றாங்க, கிராப்பிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கு, அவங்களுடைய சாயில் டைப் என்னென்ன, அங்க என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்குங்கிறத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து லோக்கலா இருக்கலாம், நேஷனல் லெவல்ல இருக்கலாம், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் டிசைடிங் அப்பான் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபைண்டிங் சொல்யூஷன். இப்போ நீங்க அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராப்ளம்ஸை வந்து பிரிக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்றது, எதெல்லாம் மெயின் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதுல ப்ரையாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்ஜெக்டிவ்ஸுமே என்ன பண்ணணும், ஜெனரல் அப்ஜெக்டிவ், ஸ்பெசிபிக், ஒர்க்கிங் அப்ஜெக்டிவ்னு பிரிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு எப்பவுமே எடுக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ங்கிறது அங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வர மாதிரியாவும் அந்த சொல்யூஷனை ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபையா இருக்க மாதிரியும் நம்ம டெவலப் பண்ணணும். டீச்சிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க டீச்சிங் ஸ்டார்ட் ஆகுறீங்கனாவே என்ன கண்டென்ட் சூஸ் பண்ணணும், எந்த மெத்தட் மூலமா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம், லெக்சர் மெத்தடா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அந்த ப்ராப்பரா லேர்னிங் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். பொதுவா கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு மெத்தட் மட்டும் இல்லாம லைக் AV8 யூஸ் பண்ணலாம், 6 to 9 மெத்தட்ஸ் நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்க லேர்னிங் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிமுலேட் ஆகும், லேர்னிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவாலுவேஷன்ங்கிறது என்ன, கம்பேரிங் த ரிசல்ட் வித் ஒரிஜினல் அப்சர்வேஷன். இப்படி இருக்கிறதுங்கிறது நீ செட் பண்ணிருப்பீங்க, என்ன வந்திருக்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த எவாலுவேஷன்ங்கிறது சிம்பிளாவும் இருக்கலாம், இன்ஃபார்மல் வே எவாலுவேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் எவாலுவேஷனை வச்சு நம்ம ரீகன்சிடரேஷன் பண்றோம். இப்போ ப்ரீவியஸ் எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அடுத்த சிச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பெனிஃபிட் என்ன, இதோட டிராபேக் என்னங்கிறது கேரி ஓவர் பண்ணிட்டு ஃபர்தரா பண்றது. இது எப்பவுமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரீகன்சிடரேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் சிச்சுவேஷன் டிஃபர் ஆயிட்டே இருக்கும், அங்க பீப்புள் டிஃபர் ஆயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான நீட்ஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பிளானிங், லேர்னிங், எவாலுவேஷன் அப்படிங்கிறது மூணுமே வந்து கண்டினியூஸா வேரி ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் ஃபேசஸ்லயும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டீச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லேர்னிங் நடக்கிறதுக்கான சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் தான் டீச்சிங். ஒரு எய்மோட டீச்சிங்கிறது ஜஸ்ட் பீப்புளை இன்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்ல, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நம்ம எஜுகேஷனோட மெயின் இதே வந்து என்ன சொன்னோம், சேஞ்சஸை கொண்டு வரோம். அப்ப அதோட எய்ம் ஆஃப் டீச்சிங்கும் என்ன பண்ணணும், அதை சக்சஸ்ஃபுல்லா அதுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தரணும். ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங், இதை வந்து 8 காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், கன்விக்ஷன், ஆக்ஷன், சாட்டிஸ்பாக்ஷன்.
அட்டென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அந்த பீப்புளுக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இது ஒரு பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றதா அட்டென்ஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுனா, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கேத்த மாதிரி இப்போ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குங்க போது இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகவோ இல்ல இன்னும் அதை பத்தின ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்ல வந்து எப்படி இந்த விஷயம் நடக்குதுங்கிறது கிரியேட் பண்ணணும். டிசைரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இருக்க எக்ஸிஸ்டிங் பிஹேவியரை அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு பீப்புளை மோட்டிவேட் பண்ணணும் சேஞ்சுக்காக. அதுதான் டிசைர் ஸ்டேஜ். கன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, பீப்புளை கன்வின்ஸ் பண்றது. அந்த நியூ ஐடியாவை இது இப்படி போட்டா நல்லா வருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்றோம் இல்லையா, அதை கன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ். ஆக்ஷன்ங்கிறது அந்த ஐடியாவை ஆப்ரேஷன்ல போறது. எடுத்தோடனே எப்பவுமே ட்ரையல் பேசிஸ்ல தான் ஒரு டெக்னாலஜியை கொடுக்கணும். லைக் ஸ்மால் ஸ்கேல் பேசிஸ்ல கொடுத்துட்டு அது சக்சஸ் ஆகும் பட்சத்துல அவங்க வந்து மெயின் ஃபீல்ட் ஏரியாவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் சாட்டிஸ்பாக்சன். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணும், ரெயின்ஃபோர்சிங் லேர்னிங் அண்ட் மோட்டிவேட் டு அடாப்ட் ஃபுல்லி. இப்போ நீ சொல்றீங்க விஷயத்த கம்ப்ளீட்டா அடாப்ட் பண்ற ஸ்டேஜ் தான் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லேர்னிங். லேர்னிங் அப்படிங்கிறதுனா, இப்ப பீப்புள் வந்து இப்போ ஒரு விஷயத்த கத்துட்டு சேஞ்ச் ஆகுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கீவேர்ட் என்னன்னா செல்ஃப் ஆக்டிவிட்டி. தானாவே கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறது. என்னதான் ஒருத்தங்க டீச் பண்ணாலும் அவங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸ்ல அவங்க வந்து சேஞ்ச் ஆகுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இங்க 2 டேர்ம் இருக்கும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றதா. லைக் ஒரு சீயிங், ஹியரிங், டூயிங் மூலமா ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. லேர்னிங் சிச்சுவேஷனுங்கிறது அந்த பிசிக்கல் என்வரான்மெண்ட் அல்லது கண்டிஷன் சொல்லலாம். இதெல்லாம் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்றதுக்கு இன்வால்வ் ஆகுதோ, இன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம், லேர்னர், சப்ஜெக்ட் மேட்டர், இது எல்லாமே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. என்னென்ன டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா, இந்த 5 எலமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ரக்டர், டீச்சிங் எக்யூப்மெண்ட், பிசிக்கல் ஃபெசிலிட்டி, சப்ஜெக்ட் மேட்டர், லேர்னர். இது எப்பவுமே டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் யாரு ஓரியன்டா இருக்கணும்னு கேட்பாங்க, லேர்னர் ஓரியன்டா இருக்கணும். இன்ஸ்ட்ரக்டர் யாரா இருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏஓஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க, சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே. லேர்னர்ஸ் யாரா இருப்பாங்க, ஃபார்மர்ஸ், ஃபார்ம் உமன், ரூரல் யூத், இவங்க எல்லாமே. சப்ஜெக்ட் மேட்டர் அங்க என்னவா இருக்கும், டெக்னாலஜியா இருக்கலாம், ஹை யீல்டிங் வெரைட்டிஸ், அதை எல்லாத்தையும் சொல்லித்தர விஷயம் இருக்கும். டீச்சிங் மெட்டீரியல் எதெல்லாம் யூஸ் பண்றோம், பிளாக் போர்டா இருக்கலாம், சார்ட்ஸ், போஸ்டர்ஸ், மாடல்ஸ், இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அது எல்லாமே டீச்சிங் மெட்டீரியல். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். அகாமடேஷன் ப்ராப்பரா இருக்கணும். இப்போ லெக்சர் நீங்க பிரசென்ட் பண்றீங்கன்னா அந்த ஹால் இருக்கிற எல்லாத்துக்குமே விசிபிளா இருக்க மாதிரி பண்றது, இதெல்லாமே பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்னோட ஒன்னு அசோசியேட் ஆயிட்டே வரும். லேர்னிங் அப்படிங்கிறது எப்பவுமே கண்டினியூஸ் ப்ராசஸாவே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாரிட்டி. நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ஆக்டிவிட்டி. அந்த லேர்னிங்கிறது எதோட ரிசல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்ஃப் ஆக்டிவிட்டி. நீங்க அந்த விஷயத்த செய்யும் போதுதான் அந்த லேர்னிங்கிறது நடக்கும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ரெடினஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ரிவார்ட். அங்க வந்து மோட்டிவேஷனும் இருக்கணும், சாட்டிஸ்பாக்சனும் இருக்கணும். எப்பவுமே லேர்னிங்கிறது சேலஞ்சிங்காகவும் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியாவும் இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் பிராக்டிஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம், பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ திரும்ப திரும்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் பிராக்டிஸ் பண்றது. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டிஸ்அசோசியேஷன். இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேர்னிங் அப்படிங்கிறது எது மூலமா அஃபெக்ட் ஆகும்னா எமோஷன்ஸ் மூலமா அஃபெக்ட் ஆகும். பிரின்சிபல் ஆஃப் டைமிங். ப்ராப்பரான ஃபேக்ட்ஸும் ஸ்கில்ஸும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இம்பார்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரெடியா லைக் சேஞ்ச் ஆக நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் என்வரான்மெண்ட். எப்பவுமே லேர்னிங் பிசிக்கல் அண்ட் சோஷியல் என்வரான்மெண்டால அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒன்னும் இல்ல, எவ்வளவுதான் நல்லா நடத்திட்டு இருக்காங்கன்னா சுத்தி எக்ஸ்டர்னல் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா உங்களால கவனிக்க முடியாது இல்லையா, அதுதான் பிரின்சிபல் ஆஃப் என்வரான்மெண்ட். இது எல்லா விஷயமுமே டேக் கேர் ஆகணும் ஒரு லேர்னிங் நடக்கும் போது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எந்த ஃபாதர் வேணும், லைக் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி யார் கொடுத்தாங்கன்னு சொல்றதா. எக்ஸ்டென்ஷனோட ஃபாதர் ஜேபி லீகன்ஸ் அப்படிங்கிறவர். கம்யூனிகேஷனோட ஃபாதர் வந்து பர்லோ. யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷனோட ஃபாதர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஜெனரலா கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டீவர்ட். அதே ஸ்பெசிபிக்கா இந்தியால எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட ஃபாதர் யாருன்னு கேட்டாங்கன்னா KN சிங். ஃபாதர் ஆஃப் PRAங்கிறது பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல், ராபர்ட் சாம்பஸ் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் PRA இன் இந்தியான்னு ஸ்பெசிபிக்கா கேட்டாங்கன்னா நீலா முகர்ஜி அப்படிங்கிறவங்க. ஃபாதர் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்தவரை ஹென்ரி கேண்ட். ஃபாதர் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து சீமேன் ஏனாப் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி ஆகஸ்ட் கமிட் அப்படிங்கிறவர். மேனேஜ்மெண்ட்லயே வந்து பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, மாடர்ன் சயின்டிபிக், அதை தெளிவா பார்த்துக்கோங்க. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் வந்து ஹென்ரி ஃபயர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 14 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டாலும் ஹென்ரி ஃபயர் தான் கொடுத்துருப்பாரு. ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் வந்து டெய்லர். ஃபாதர் ஆஃப் லேர்னிங் வந்து தாண்டிக்.
ஸோ இந்த கிளாஸஸ் ஃபுல்லாவே பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லா பார்த்துருப்போம். எக்ஸ்டென்ஷனா என்ன, எஜுகேஷனா என்ன, டீச்சிங், லேர்னிங் ப்ராசஸ் இதெல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணு.